நம்ம வீடியோவில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் பை வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பாருங்கள், குரூப் பை கிளிக் பண்ணிடுறோம். குரூப் பை கிளிக் பண்ணே உங்களுக்கு என்ன ஆகுனா, நம்ம டேபிளுடைய காலம் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். அட்வான்ஸ் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஆட் குரூப்பிங் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய டேபிள் எத்தனை காலம் வந்து குரூப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே காட்டும். நம்ம ஒரு ஸ்டேட் ஐடியும் ஸ்டேட்டும் எடுத்து குரூப் பண்ணிக்கிறோம். கீழே பார்த்திங்கன்னா குரூப் ஐடியோடைய நேம், அதுக்கான ஒரு பர்டிகுலர் நேம் கொடுத்துட்டு அது கவுண்ட் பண்ணுமா, சம் பண்ணுமா, மினிமம் பண்ணுமா, மேக்ஸிமம் பண்ணுமா அப்படின்னு ஆப்ஷன் காட்டும். டிஃபால்ட்டாகவே அது ரெண்டும் கவுண்ட்டில் தான் இருக்குது, அதனால் கவுண்ட் எடுத்துக்கும். அது கவுண்ட் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்திங்கன்னா போதும். அது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அந்த ஸ்டேட் ஐடி, அந்த ஸ்டேட்டுக்கு கீழே இருக்க கவுண்ட்டை வந்து டோட்டலாக காட்டும். இதுதான் வந்து குரூப்பிங் ஆப்ஷன். இது இந்த மாதிரி ஒவ்வொரு ஐடிக்கும் ஐடி கீழேயும் ஸ்டேட்டு கீழேயும் எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்னு அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஒருவேளை ரெண்டு ஒரே குரூப் ஐடியில் ஒரு சேம் ஸ்டேட் இருந்தாலும் 2ன்னு காட்டும். அடுத்த ஆப்ஷன் குரூப்பிங் வந்து இதுதான். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ எஸ் ஏ ஹெட்டர் ரோ. இதுக்கு வந்து இந்த டேபிள் எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், இதில் இந்த டேபிள் எடுத்துக்கோங்க. இந்த டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் வந்து ஃபஸ்ட் ரோவில் வந்திருக்கு, மேலே வந்து காலம் 1 காலம் 2ன்னு உங்களுக்கு வந்திருக்கு. இது என்னென்னா மேலே போகணும், ஃபஸ்ட் ரோ வந்து உங்களுக்கு வந்து ஹெட்டராக மாற்றணும். அப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஹெட்டர் ரோ வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஃபஸ்ட் ரோ வந்து ஹெட்டர் ரோவாக மாறிக்கும். இந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்த ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீப்ளேஸ் வேல்யூ. ஜஸ்ட் இங்கே ரீப்ளேஸ் வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் ஐடியில் வந்து எனக்கு என்ன பண்ணுறேன்னா 1 இருக்கிற இடத்துல எல்லாம் 2 டிஸ்பிளே ஆகும்னு சொல்லி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட் ரோவில் பாருங்கள், எனக்கு 1 இருந்தது, அப்போ வந்து 2ஆக மாறிடுச்சு. ஆனால் டோட்டலாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ 21 இருக்கிற இடத்துல அந்த 1 இருக்கிற இடத்துல எனக்கு இது ஒர்க் ஆகாது. இதுதான் ரீப்ளேஸ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் கொரி. இது வந்து ஒரு தனி கிளாஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்பன் கொரின்னா என்ன பண்ணுன்னா 2-3 டேபிளை வந்து காலம் வைஸ் வந்து உங்களுக்கு மெர்ஜ் பண்ணும். ரோ வைஸ் மெர்ஜ் பண்ணாது, காலம் வைஸ் மெர்ஜ் பண்ணும். உங்களுக்கு மெயினாக வந்து அப்பனில் இதுதான் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து எந்த டேபிள் வேணுமோ அந்த டேபிள், கரண்ட் டேபிளையும் எடுத்துக்கும், என்ன டேபிள் தேவையோ இது இல்லாமல் வேறு என்னென்ன டேபிள் இருக்கோ அந்த டேபிள், என்ன டேபிள் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், காலம் வைஸ் மெர்ஜ் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து காலம் நேம் மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு கீழேயே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஒரு வேளை மேட்ச் ஆகலாம், தனியாக 2 காலம் எவ்வளோ காலம்ஸ் அதில் இருக்கோ அதில் மேட்ச் ஆகி உங்களுக்கு வரும். இன்கேஸ் இங்கே அதில் பாருங்கள், இதில் வந்து மேட்ச் ஆகாத எல்லாமே வந்து நல்லுன்னு தான் காட்டும். ரிமைனிங் பாருங்கள், அதனுடைய வேல்யூ வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து உங்களுக்கு அப்பண்டு. இது வரைக்கும் ஹோம் ஆப்ஷன் பார்த்தோம். அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஆப்ஷனே தான் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் புதுசாக இது இருக்காது. அடுத்து பாருங்கள் ஆட் காலமில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் காலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கஸ்டம் காலம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எப்படி அது நம்மளுக்கு எந்த மாதிரி கஸ்டம் காலம் வேணும், ஒரு 2 காலம் மெர்ஜ் பண்ணணும், அது கண்டிஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட் கண்டிஷனை கொடுத்து ஓகே கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டம் காலம் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். அதை அடுத்தது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கண்டிஷன் கொடுத்திங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அடுத்த காலம் வந்து க்ரியேட் ஆகிடும். அடுத்து கண்டிஷனல் காலம். சில கண்டிஷன் பேஸ் பண்ணி எனக்கு வந்து அந்த காலம் வேணும் அப்படின்னா இது கண்டிஷனை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலம் வரும். இது நம்ம ப்ராஜெக்டில் பண்ணுறப்ப ஒவ்வொரு இதாக பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த ஆப்ஷனில் எப்படி யூஸ் ஆகுதுன்றது பார்க்கலாம். அடுத்து வியூ பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து காலம் குவாலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே எவ்வளோ வந்து வேலிட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் வேலிட் இருக்குது, எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் நம்ம மவுஸை வந்து அங்கே கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா கொரி டிபெண்டன்சி. இந்த கொரி டிபெண்டன்சியில் வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு டேபிள் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு, எந்த டேபிள்லேருந்து எந்த டேபிள் வந்து உங்களுக்கு வந்திருக்கு, எங்கேருந்து கனெக்ஷன் வருது, இது எல்லாமே வந்து இந்த கொரி டிபெண்டன்சியில் பார்த்து நீங்கள் எந்த சோர்ஸ் மூலிமா இந்த ஃபைல் வந்திருக்கு, இல்லை இந்த டேபிள்லேருந்து 2ஐயும் மெர்ஜ் பண்ணி எந்த டேபிள் வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் இது ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பவர் கொரியில் மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான். இது மட்டும் தான், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம். இது இருந்தாவே போதும், இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், உங்களுக்கு வந்து பவர் கொரியில் வந்து ஓரளவு ஐடியா இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மெர்ஜ் கொரி மட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸில் நான் எடுக்கிறேன் தனியாக. பவர் பிஐ சம்மந்தமான கோர்ஸ் அண்டு சப்போர்ட்டுக்கு வந்து கமெண்டில் பிங்க் பண்ணி